கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். வாழ்க்கை தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி பிரகாசம் பண்ணுகிறார், அவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்பதான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்றார். இன்று அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. நீ எப்பேசியா என்னும் உன் தேசம் பியுலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட்ஸ் கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். இந்த கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார்னா எப்பொழுது, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னா அது எப்பொழுது பாருங்க. ஆதியாமில் தேவன் ஆதாமை படைத்து ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்திலே அவனை வைத்தார். வைக்கும் பொழுது அவனுக்கு எல்லா விதமான விருட்சக கனிகள், நதிகள் எல்லாமே தேவன் அந்த இடத்துல உண்டு பண்ணி அவனை வைத்தார். இப்பொழுது அவனுக்கு என்ன வேலை? சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிடணும், தூங்கணும், தேவனோடு பேசணும், இவ்வளோதான் வேலை. ஆனாலும் அதைவிடையும் மேலான தேவன் அவனுக்கு ஒன்று வைத்தார். என்னவென்றால், இதையெல்லாம் கொடுத்தாலும் அவனுக்கு வேலை என்பது ஒன்று வைத்தார். அவன் வேலை செய்யணும். வேலை என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி பாருங்கள், வேலை இல்லாமல் யாருமே இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவன் குடும்பத்தையும் மற்றவர்களுக்கும் அவனுக்கு ஒரு உதவுகோலாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே செல்வத்தை கொண்டு வருகிற ஒரு உதவுகோலாக இருக்கிறது. எப்படி என்றில் அவனுடைய திறமைகளை அவன் கொண்டு வருவதற்கான ஒரு திறவுகோலான ஒரு இடமாக அது இருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்துல ஆதாமை வைக்கும் பொழுது தேவன் அவனை வைத்து அவனுக்கு அவருடைய நோக்கமும் சித்தமும் அந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிறார். எப்படி பாருங்கள், அவன் வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கினால் மட்டும் போதாது. இப்போ அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு தாளந்தை எடுக்கணும். அதாவது மனிதனுக்குள்ளே ஒரு தாளந்தை வைத்திருக்கிறார். அந்த தாளந்தை அவனை இருந்து கண்டுபிடிக்கணும் என்றால் அவன் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ துறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் பெரியவங்க இருப்பாங்க. நல்ல அவங்க அப்படி பெரிய ஆள், இவங்க இதில் பெரிய ஆள், மியூசிக்கில், பாடகர்களில், கிரிக்கெட்டில், பல விதமான ஸ்போர்ட்ஸில் இதெல்லாம் ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வெறும் சும்மா இப்படி படிச்சுட்டா அப்படி பண்ணும் போது அவங்க அதுக்குள்ளே இறங்கி அதை ஒவ்வொரு நாளும் அதை கற்றுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணி இருந்துப்பாங்க. அதே போல தான் தேவன் அந்த இடத்துல அவனை வேலை செய்ய வைக்கிறார். வேலை செய்யும் பொழுதுக்கு ஒரு விதைக்கும் பொழுது அதிலிருந்து அறுவடை எடுக்க முடியும்னா அதில் பயன்படுத்துகிறான், அதை செய்கிறான். அப்போ அது எப்படி மகசூல் கொண்டு வர வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும். நீங்கள் போய் ஒரு விவசாயிகிட்ட கேட்டிங்கன்னா அவன் கடலை எந்த டைமில் போடணும், எத்தனை நாளில் எடுக்கணும், இல்லை உளுந்து, பருப்பு, கடலை, வெங்காயம், நம்ம கோதுமை, இதெல்லாம் உங்களுக்கு அழகாக தெரியும். இத்தனை நேரத்தில் வரும், மழை வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு துல்லியமாக அவங்க கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் செய்யணும். முடியும் எப்படி அது அவங்களுக்கு தெரிஞ்சு அதில் அவங்க செஞ்சு அதை கற்றுக்கிட்டாங்க. அதை செய்யும் பொழுதுதான் அவனுடைய உள்ளுக்குள்ளே இருக்க அந்த திறமையை தேவன் கொடுக்குறார். இதை கற்றுக்கொள்ள என்று. அப்படி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிற திறமை. இந்த பூமியில் பாருங்கள், எல்லாருக்குமே தேவன் பட்சபாதம் என்று வைத்திருக்கிறார். இந்த பூமியில் பாருங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், காற்று எல்லாருக்குமே வீசுது. பார்த்தீங்களா? மழை யாராட்டு இல்லை அவன் கெட்டவன், அவன் சரியில்லை, அவன் இப்படிப்பட்டவன், அவன் மேலே நான் பொழிய மாட்டேன் அப்படி சொல்ல இல்லை. பணம் பாருங்க, அவன் கெட்டவன், நான் அவங்ககிட்ட போக மாட்டேன், இவன் நல்லவன், நான் அவன்கிட்ட தான் போவேன் அப்படி சொல்ல இல்லை. எல்லார்கிட்டையும் போகுது. பணம் எல்லார்கிட்டையும் போகுது. அதே மாதிரி சூரிய ஒளி நான் இல்லை அவன் மேலே தான் விதிப்பேன் அப்படி. தேவன் ஒரு பிரின்சிபல், அதாவது இந்த பூமியினுடைய ஒரு பிரின்சிபல், அதாவது ஒரு சக்தி ஒன்று வைத்திருக்கிறார். அதாவது இப்படி தான் இது இயங்கும். ஆனால் மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா தேவன் இப்படி செஞ்சிருவாரோ, அப்படி செஞ்சிருவாரோ, இப்படி. தேவன் எல்லாருக்கும் ஒரே ரபலாக தான் வச்சுருக்காரு. இப்போ நீ என்ன, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நீ வேலை செய்த, அதாவது நீ செய்கிறது என்னதென்று நீ கண்டுபிடி. உனக்குள்ளே இருக்கிற தாளந்தை நீ எடு. நான் இன்னைக்கு செழித்து வாழ வேண்டும் என்றால் அதுதான் சொல்றார், கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். எப்பொழுது பிரியமாக இருக்கிறார்? உனக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்தை நீ எடுக்கும் பொழுது தான் பிரியமாக இருப்பார். அதுக்கு தான் ஒரு பெரிய கைட்லைனே கொடுத்துருக்கு. புக் எடுத்து படிக்க சொல்லியிருக்கு. பாருங்கள், அந்த பைபிள் எடுத்து படித்து எல்லோரும் பைபிள் கையில் வச்சோன்னே எல்லாம் மேஜிக்காக நடக்கும். ஒன்றும் நடக்கவே நடக்காது. உண்மையில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அதில் அவர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுங்கள் என்ன, நீங்கள் எதை கொடுக்கறதுக்கு விரும்புகிறீங்களா? அன்பு கொடுங்க, அன்பு கிடைக்கும். பணம் கொடுங்கன்னா பணம் கொடுக்கும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதிலிருந்து அதை படித்து மட்டும் போனால் அதில் செய்ய ஆரம்பிக்கணும். அதான் தேவன் தோட்டத்தை கொடுத்தார், தேத்திலேருந்து பண்படுத்த கொடுத்தார். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு அருமையான ஒரு தோட்டமான ஒரு இடம் உங்களுக்கு பைபிள் கொடுத்துருக்கு. இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு திறமையிலேருந்து இதை எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ண பழகி பாருங்கள்.
பாருங்கள், இப்போ ஒருத்தர் வாகனம் ஓட்டுறாருன்னா வச்சாங்களா, அவங்களுக்கு இப்போ நிறைய கைட்லைன் இருக்குது, புக்கெலாம் இருக்குது. வெறும் புக்கை மட்டும் படித்தா அவன் வாகனம் ஓட்ட முடியுமா? முடியாது. உள்ள வேலை இறங்கி இறங்கி செஞ்சாகணும். அப்படின்னா தான் அவனுக்குள்ளே இருக்கிறது உண்மையிலேயே அவன் வண்டி ஓட்ட முடியுமா? இல்லை என்ன செய்யுமா? ஸ்ட்ரக் ஆகுது, அவன் மனசில் நிற்கலையா? அதுக்குள்ளே போனால் தான் முடியும். நீங்கள் எத்தனை புக்கு வாசித்தாலும் சரி தான், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் அந்த தேவன் அந்த வேலை கொடுக்குறார். அப்பொழுது தான் திறமை வெளிப்படுகிறது. ஒரு மனிதன் திறமை வெளிப்படும் பொழுது அவனுடைய தேவன் அந்த விருப்பத்தை சித்தத்தை அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதான் அந்த பூமியில் அவனுக்கு பயன்பட போகுது. மனிதனுடைய திறமை அவன் ஒருத்தன் செய்யலைன்னா அந்த பூமிக்கு வேஸ்ட் அவன். சிலம்பரம் சும்மாவே இருப்பான், ஒரு வேலை செய்ய முடியும். ஏதாவது ஒரு திறமைகளை கொண்டு இந்த பூமிக்கு செய்கிறான் என்றால் அந்த பூமிக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் சித்தமாக இருக்கிறது. அதை தேவன் விரும்புகிறார். அதனுடைய தாளந்தை அவன் எடுத்து செய்யும் பொழுது அவன் என்ன நடக்குது பாருங்கள். உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசமும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்பா. எப்படி? உன்னுடைய திறமை நீ வெளிப்படுத்துகிறார்களா? நீ உன்னுடைய திறமை நீ செய்ய அளவுக்கு மிஞ்சி நீ ஆசைப்பட்டு நீ திறமையை செய்யும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதம் எப்படி நீங்குது பாருங்கள். உங்களுக்கு செல்வம் வந்து சேரும், புகழ்ச்சி வந்து தேரும், திறமை தாளந்துகள் உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை விடையும் மேலானது, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஒரு மனிதன் மேல் கர்த்தர் பிரியமாக இருந்தால் என்ன நடக்குங்க? அவனுடைய வாழ்க்கையே டோட்டலி மாறிடும். எல்லாரும் பார்த்து, ஆஹா, எப்படி சும்மா தான் இருந்த மாதிரி அவனுடைய திறமையை பாருங்கள், அவனுடைய பேச்சை பாருங்கள், அவனுடைய வேலையை பாருங்கள், அவனுடைய நடையை பாருங்கள், அவனுடைய உடையை பாருங்கள், அவனுடைய குடும்ப நடத்த விதம் பாருங்கள், அவனுடைய எதுவுமே அவன் வண்டி ஓட்டுற விதம் பாருங்கள், அவனுடைய ஸ்டைலை பாருங்கள். எல்லாமே இவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறான், இவ்வளோ அழகாக செய்கிறான். இது எங்கேருந்து வந்தது? தேவன் கொடுத்த அந்த தாளந்தை அவன் கற்றுக்கொண்டான். அங்கேருந்து தான் வந்திருக்கு இல்லையா? தேவன் கொடுத்துருக்காரு. இப்போ அவன் பண்படுத்த தேவன் கொடுத்தாரு ஆதாமுக்கு. அப்போ அவன் எல்லாம் செய்யும் பொழுது அவனுடைய திறமை வெளிப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் பாருங்கள், எல்லாமே அவனுடைய திறமைகளெல்லாம் வெளிப்பட்டது. ஆனால் அவன் செய்த ஒரு பிரச்சனை என்னென்னா, பாவம் செய்தனால் அவன் தோட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அதுக்கப்புறம் முதல்ல அவன் விதைச்சா உடனே அவனுக்கு கனி கிடைக்கும். எவ்வளோ நீங்கள் செய்கிற பாருங்கள், எந்த ஒரு முயற்சின்னு பாருங்கள், உங்களுக்குள்ள அந்த தாளந்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கனி கிடைக்கும். என்றைக்கு நீங்கள் பாவத்தில் நிற்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் வெளியே தான் வர முடியும். அதே மாதிரி தான் தோட்டத்தில் அவனுக்கு எல்லாமே அவன் செய்த அந்த திறமைகளெல்லாம் அவனுக்கு பலமடங்காக கனிகள் கிடைத்தது. ஆனால் அவன் செய்த பாவம் மூலமாக வெளியே வரப்பட்டு இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ பேர் திறமையும் தாழ்ந்திருப்பாங்க. ஆனால் சின்ன பாவ நிகழ்ச்சினால் டோட்டல் அவனுடைய நேம், அவனுடைய எல்லாமே அழிஞ்சு போயிடும் பாவத்தினால. அதே மாதிரி தான் ஆதாமும் அப்படி தான். அவன்கிட்ட எல்லாத்தையும் தாளந்து தேவன் உள்ளுக்குள்ளே கொடுத்துருந்தார் பாருங்கள். அந்த தோட்டத்துக்குள்ளே அவன் எல்லாம் அழகாக நெல்கள் சாப்பிட்டான். நதிகள் ஓடிச்சு. அவன் விதைச்சா உடனே அறுவடை தான். அவனுக்கு முள்ளும் பொண்ணும் ஒன்றும் கிடையாது. என்னைக்கு பாவம் அவன் செய்ய ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து அவனுக்கு எல்லாமே முள்ளு குறுக்கு எல்லாம் அந்த பாவம் தான் இன்னைக்கு இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான எந்த காரியம்னா அவனுடைய தாளந்தை அவன் எடுத்து அதிலிருந்து நான் இதை முயற்சி செய்கிறேன். ஒரு மனிதன் முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர்மா பிரியமாக இருக்கிறார். அந்த கர்த்தர் பிரியமாக வரும் பொழுது உங்களுடைய மனம், உங்களுடைய டோட்டல் நீங்கள் கற்றுக்கொள்ளது எல்லாமே ஈஸியாக உங்கள் மனசுக்குள்ளே போய் சேர்ந்துடும். சேர்ந்த பிறகு உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு செல்வங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல உங்கள் திறமையை எடுத்து, தேவனே இந்த திறமை எனக்குள்ளே இருக்குது, நான் இதை இன்னும் பூஸ்ட் பண்ணி இன்னும் கற்றுக்கொள்ள போகிறேன், அதற்கு நீர் எனக்கு உறுதுணையாக இருந்து உம்முடைய அன்பான நீர் என்மேல் பிரியமாக இருக்கும் அப்படி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாள் கர்த்தாவே நீர் என்மேல் பிரியமாக இருந்து என்னுடைய வாழ்க்கை திறனை மாற்றுகிற என்னோடு கூட இருக்கிறீர், ஆக நான் சோர்ந்து போகவில்லை என்று சொல்லுங்கள். தொடர்ந்து கேட்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்போம். இப்படி தான் அவர் நேசிக்கிறார் பாருங்கள். அதான் அதில் கொடுத்துருக்கு, கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். எப்பொழுது நீ உன் தாளந்தைகளை நீ எடுத்து கர்த்தர் முன்னாக வைத்து நீ செய்யும் பொழுது உனக்கு ஒரு நாளும் குறைவே இருக்காது. நீ செழித்து வாழ்வாய். கர்த்தர் இன்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.